அதே போல நதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதை எல்லாம் மாற்றுவதற்காக அதை நகரப்பகுதியிலிருந்து கரையோரம், நதியினுடைய கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர்களும் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது. அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே விட வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காவிரியிலே நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமருக்கு கொடுத்து அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்திலே சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வியும் பேசினார்கள். இதெல்லாம் கொடுப்பீங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க? பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டம்னாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அனுமதித்து 11,500 கோடி ஒதுக்கி இருக்கிறது. இதற்காக சொன்ன ஒரு நீண்ட கால திட்டம். ஒரு அரசாங்கம் எல்லா வகையிலும் பார்க்க முடியும். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும், அதாவது வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா தரப்பையும் அலசி ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அப்படி அதை பார்த்து செய்தால்தான் அனைத்து தர மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அதை அதிமுக அரசு தீர்த்து வைத்தது.